ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பில்ட் அ பி ஹைவ்னு ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க. இப்போ இதில் இந்த கேம் எப்படின்னா நம்ம இந்த பைன்னு இருக்கும். அது அங்கே போயிட்டு நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம தோட்டத்தில் பிளான்ட் பண்ணோம். ஸோ பிளான்ட் பண்ணால் அதில் பீ ஸ்பான் பண்ணலாம். ஸோ இப்போ பீ ஸ்பான் பண்ணோன்னா அது பீ ஹைவ் கட்டும். அதுலேருந்து நம்ம ஹனி கலெக்ட் பண்ணி அதை செல் பண்ணோம். ஸோ இப்படி தான் இந்த கேமு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பேம்பூலாம் இருக்கும். வாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு வாங்கிக்கலாம். என்னென்னலாம் கிடைக்குதோ இது வாங்கியாச்சு. டேசி இருக்குது, அப்புறம் லாவெண்டர் இருக்குது. இருக்கிறது எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ பீ ஹைவ் வரலாம். இதுதான் நம்ம பீ ஹைவ் இப்போ இருக்கிறது. எனக்கு எல்லா பிளான்ட்டையும் இந்த ஒரே தோட்டத்தில் வச்சா தான் பிடிக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒரே இதில் வைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஓவர் க்ரௌடாக இருக்க மாதிரி இருக்கும்போது தான் நான் இன்னும் நிறையா இதில் வைப்பேன். ஸோ இப்போ இது க்ரோ ஆன உடனே ஸ்பான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ அங்கே போய் ஸ்பான் பண்ணோன்னா அது பீ ஸ்பான் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஒவ்வொரு செடி வளர்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் ரொம்ப கிட்டையாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கணும் எல்லா செடிக்கும். இப்போ அங்கே பாருங்கள், அங்கே மேலே ரெட் கலரில் ஏரோ காட்டுல, அப்படின்னா பீ ஸ்பான் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அங்கே போனோன்னா ஸ்பான் பீ பண்ணலாம். இப்போ பாருங்கள், அங்கே பின்னாடி நிறையா பீ ஹைவ் இருக்குல்ல, இதுதான் பீ ஹைவ். ஸோ இதுதான் ஸ்பான் பண்ணால் அங்கே தான் போய் எல்லா ஹனியும் அதில் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பீயும் காட்டும். இப்போ பாருங்கள், இதை ஹோல்டு பண்ணால் நம்மளுக்கு ஹனி கலெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், 5435 லிட்டர் இருக்குது. விற்றுட்டோம். இப்போ 5000 ருபீஸ் நோட்டு இருக்குது. வாங்க, செடி ஏதாவது இருக்கா? வாங்க. சன்ஃப்ளவர் ஒன்று மட்டும்தான் இருக்குது. மீதியெல்லாம் நம்ம அப்போவே வாங்கிட்டோம்ல, அதனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. ஓகே, எதுவுமே இல்லை ஸ்டாக்கில். இன்னும் கொஞ்சம் நேரம் வாங்க மாட்டேங்குது ஸ்டாக் வர. சரி வாங்க, அதுக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சில பீஸ் வரணும் மாட்டேங்குது. பீஸ் ஸ்பான் பண்ணலாம். 4 பீ ஸ்பான் பண்ணியிருக்கோம். சூப்பர், 4 பீ வருது. இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட அமௌண்ட் ஆஃப் பீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு இதாக காட்டும். இதில் அக்கார்டிங் டு த ஸ்பீடு காட்டும். எந்த பீ ரொம்ப ஸ்பீடாக இருக்கோ அது கீழே இருக்கும். எந்த பீ ஸ்லோவாக இருக்கோ அது மேலே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டி ஆஃப் போலன் கலெக்ட் பண்ணும். அது கூட அங்கே போட்டிருக்கோம். அங்கே நம்ம ஹனி கலெக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 7000 லிட்டர் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க, ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கா? பாருங்கள், இருக்குது. எல்லாத்தையும் வாங்கிடுவோம். பேம்பு வாங்கிட்டோம் 2. சன்ஃப்ளவர் நம்மளால் வாங்க முடியாது, அவ்வளோ காசு இல்லை. சரி, இதெல்லாம் வாங்கிடலாம். டேசிலாம் 4 லீஃப் க்ளோவர் வாங்கியாச்சு. இப்போ லாவெண்டர் மட்டும் 4 வாங்கினா ஓகே. இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை, மீதி வாங்க. இப்போ நம்ம போய் வச்சோன்னா இன்னும் ஹனி செல் பண்ண நிறைய காசு வரும். இப்போ இந்த இதுலேயே நிறையா வைப்போம், எல்லா இதுத்தையும். இப்போது ஓகே, க்ரோ ஆகும். நிறையா சீட் இருக்க நிறையா பீஸ் வரும். நிறையா பீ இருக்க நிறையா ஹனி கிடைக்கும். நிறையா ஹனி இருக்கும்போது நிறையா ஃப்ளவர்ஸ் வாங்கலாம். அப்படின்னா பீயும் இன்னும் நிறையா ஆகும்.
ஓகே வாங்க ஸ்பான் பண்ணலாம் இன்னொரு பீயை. ஓகே இப்போதைக்கு நம்மக்கிட்ட நார்மலாக நிறைய பீஸு தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறையா வேணும் நம்மளுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்பான் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாங்க. இந்த ரெட் ஆடை காட்டுற இடத்துல எல்லாமே ஸ்பான் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே ஸோ வாங்க, இன்னும் ஒரு சில இடத்துல வளர்ந்துட்டு தான் இருக்குது. பீஹைவ் நல்லா பெருசாக தான் இருக்குது. வாங்க மேலே போகலாமா? இதோ இதுதான் டாப் ஆஃப் த பீஹைவ். நம்ம ஒரு ஜெயண்ட் வளர்த்துருக்கோம் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஜெயண்ட்டான ஃப்ளவர் இருக்குன்னு. வாங்க போய் அதை ஸ்பான் பண்ணலாம். ஒரு பீ அதுக்கு ஸ்பான் பண்ணலாம். என்ன பீ வருதுன்னு பார்க்கலாம். நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அது பேர் கோவேலி பீ. ஆனால் அது சேம் தான், ஆனால் கொஞ்சம் ஜெயண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே செல் பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட 12,000 இப்போதைக்கு இருக்குது. சரி வாங்க வேறு ஏதாவது ஸ்பான் பண்ணலாமா பீ? இங்கே வளர்ந்துருக்கு பாருங்கள், இங்கே ஸ்பான் பண்ணலாம். இங்கோட ஸ்பான் பீ. இதுவும் நார்மலாக தான் 2 வளர்ந்துருக்கு. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரே ஒரு பீ தான் இருக்குது. அதுவும் 14 மீட்டர்/s 15 தான். $6,000 லிட்டர் இருக்குது நம்மக்கிட்ட. வாங்க இங்கெல்லாம் க்ரோ பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் க்ரோ பண்ணலாம். நிறையா க்ரோ ஆகிட்டுருக்குதே. 1 2 3 பீ க்ரோ ஆகிருக்குங்க கைஸ். ஓகே ஸோ 3 பீ தான் இப்போதைக்கு க்ரோ ஆகிருக்கு எக்ஸ்ட்ரா. நம்ம நிறைய பீ கலெக்ட் பண்ணோம். இப்போது வாங்க மேலே போகலாம். பாருங்கள் ஹைட் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு பீயும் ஒவ்வொரு கலரில் இது கட்டுது. ஸோ பாருங்கள், நம்மகிட்ட மல்டி கலர் பீ ஹைவாட்டம் இருக்குது. ஓகே நம்மக்கிட்ட இப்போ 10,000 லிட்டர் இருக்குது. ஓகே வாங்க நம்ம சேல் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது இருக்கா? வாங்க, எதுவுமே இல்லை. எதுவுமே இந்த ரேரு மித்தட்டிக்கல் லெஜெண்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸ்டாக். அதுக்கு அது எப்போ ஸ்டாக் வரும்னு தான் தெரியல. சரி ஓகே, இதுதான் இருக்குது நம்மளுக்கு. வாங்க இதையே வாங்கிக்கலாம். ஓகே ஸோ நம்மக்கிட்ட 25,000 இருந்தது, 20,000 ஆயிடுச்சு. ஆனாலும் நம்மக்கிட்ட இப்போ வந்து ஃப்ளவர் சீட்ஸ் நிறையா கிடச்சிருக்கு. சரி ஓகே வாங்க நம்ம பீஹைவுக்கு போகலாம். இப்போ இது எல்லாமே பிளான் பண்ணலாம். கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குல்ல. நம்ம வேணால் வேறு இடத்துல நம்ம வேறு இதில் ப்ளாட்டில் பிளான் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க இதெல்லாம் நான் வேறு ப்ளாட்லேயே பிளான் பண்ணலாம். கொஞ்சம் சென்டராக ஃபஸ்ட்டு பண்ணலாம், அடுத்தது வேறு மாற்றிக்கலாம். ஓகே ஓகே எல்லாத்தையும் பிளான் பண்ணியாச்சா? அவ்வளோதான், எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட வேறு சீட்ஸ் இல்லை, எல்லாத்தையும் பிளான் பண்ணியாச்சு. வாங்க நம்மக்கிட்ட இப்போ 20,000 இருக்குது. வாங்க மேலே போகலாம். இப்போது இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து நம்ம செல்லிங் பாயிண்ட் பையிங் பாயிண்ட்டும் தெரியுது. நம்ம ஃபுல் ஃப்ளவர் இதுவும் நம்மளுக்கே நம்மளுக்கு மேலேருந்து பார்த்தா தெரியுது. சரி ஓகே வாங்க. 15 லிட்டர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எடுத்துருவோம். 16 லிட்டர்.
16,000 லிட்டர். சரி, இன்னும் ஸ்டாக் வரல. ஸ்டாக் வர இன்னும் கொஞ்ச நேரம் ஆக மாட்டேங்குது. வாங்க அதுக்குள்ளே போய் இதை க்ரோ பண்ணலாம். க்ரோ இல்லை, ஸ்பான் பண்ணலாம். இங்கேயும் நிறையா ஸ்பான் பண்ண மாட்டேங்குது. ஸ்பான் பண்ணி விட்டு நம்ம நடுவில் 2 முளைக்க வச்சோம்ல, அது வளர்ந்துருச்சான்னு பார்க்கலாம். வளர்ந்துருச்சுங்க பாருங்க. ஸ்பான் பி 5 பி ஸ்பான் ஆகிருக்கு. 7 பி ஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். இப்போ 7 பி இருக்குது. நம்ம கலெக்ட் பண்ணலாம் ஹனியை. சூப்பர், 59,000 இருக்குது. ஓகே வாங்க. நம்மக்கிட்ட நிறையா பீ இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். பக்கத்து இது போய் பார்த்துட்டு வரலாம். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாட்டுக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி வாங்க இதெல்லாம் ஸ்பான் பி 3 பி ஸ்பான் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா கைஸ். 1 2 3. சூப்பர், வாங்க. ஓகே, இப்போ வாங்க இங்கே நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வந்துக்கலாம். இங்கே குயின் பீன்னு ஏதோ பார்த்தேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். குயின் பீ அப்கிரேடட், லக் இன்க்ரீஸ்ட். சூப்பர். இப்போ நம்ம ஏதோ ஃப்ளவர் கிராப் பண்ணுமா? வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, ஃப்ளவர் இப்போ எடுக்கணுமா? ஓகே, ஃப்ளவர் அந்த ஜெயண்ட் ஃப்ளவர் எடுத்துகிட்டு போகலாமா? ஜெயண்ட் ஃப்ளவர் வச்சா சூப்பராக இருக்கும். எடுத்துடலாம். அங்கே போய் வைப்போம். எப்படி வைக்கிறது? எப்படி அதை வைக்கிறது? ஓகே, பிளான்ட் ஃப்ளவர். ஓகே. ஜெயண்ட் ஃப்ளவர் வைக்க முடியாதாட்டுக்குது. நம்ம வேறு ஃப்ளவர் தான் வைக்கணும். ஜெயண்ட் ஃப்ளவர் அங்கேயே வச்சிடலாம். சூப்பர். இப்போ இதை வேணால் வைக்கலாம். இந்த சன்ஃப்ளவர். என்னடா இது? ஃபீட் ஆல் சூட்டபிள் ஃப்ளவர்ஸ். ஓகே, இது என்னடா ஐட்டம்னு கொடுக்கணுமா? ஓகே, இங்கே தான் இருக்கு. இங்கே இது இருக்கா? சரி வாங்க இதுக்கு தண்ணி ஊற்றலாம். யூஸ் ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தலாம். லக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஓகே, நம்ம இன்னும் நிறைய மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்பான் பண்ணலாம். ஸ்பான் பி ஸ்பான் பண்ணலாம். ஓகே, பி ஸ்பான் பண்ணியாச்சு. சரி, இது 2 வளருது. நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க மீதி இருக்கிற இந்த செடி எல்லாமே அங்கே வச்சிடலாம். சூப்பர். இது மேலேயும் சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த பீ வாங்க முடியுமா? இல்லையாட்டுக்குது. சரி ஓகே வாங்க. இங்கே ஸ்பாட் பண்ணலாம். பீயை 2 பீ ஸ்பாட் பண்ணலாம் இங்கே. ஸோ 2 பீ ஸ்பான் ஆகுது. ஓகே, சூப்பரான பீ தான் ஸ்பான் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது 2யுமே கொண்டு போய் அங்கே வச்சிடலாம். கடவுளே, ரொம்ப மேலே வந்துட்டணும். பிளான்ட் ஃபீட் ஆல் சூட்டபிள் ஃப்ளவர்ஸ். ஓகே, என்னடா இது இங்கே மறந்துருக்கேன். வாங்க போகலாம். சரி, இப்போ இந்த குயின் பீலேருந்து கொஞ்சம் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். தேன் எடுத்துக்கலாம். ஹனி.
6000 லிட்டர் இருக்குது. வாங்க இப்போ இதுலேருந்து எடுப்போம். மேலே போகலாம் ஃபஸ்ட்டு. ஓகே எடுத்தாச்சு. இப்போ 38,000 லிட்டர் இருக்குது. நம்மக்கிட்ட 55,000 ருபீஸ் இருக்குது. சரி, கொஞ்சம் லாஸ்ட்டில் எது அதிகமான காசு இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். சரி, ஓகே. எதுவுமே இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. சரி, இதையும் வச்சு பார்க்கலாம். ஓ, இதுக்கு சரி, ஓகே. ரேர் வாட்டர் கேன் ஒன்று வாங்கியாச்சு. இதால் நம்ம செடிக்கு இந்த செடிக்கு தண்ணி ஊற்ற முடியுமா? இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளுக்கு ஊற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி அந்த குயின் ட்ரீக்கு மட்டும்தான் ஊற்ற முடிய மாட்டேங்குது. சரி, வாங்க நம்ம அந்த குயின் ட்ரீக்கே போய் ஊற்றுவோம். சூப்பர். லக் இன்க்ரீஸ்ட். ஆமாம், சூப்பரு. ஓகே, கொஞ்சம் ஹனி எடுத்துப்போம். ஓகே, 8,799 லிட்டர் ஹனி இருந்தது நம்மக்கிட்ட. சரி, ஓகே. இந்த மாதிரி நான் ரோப்ளாக்ஸில் ஏதாவது கேம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்ன கேம்னு சொல்லுங்கள். அந்த கேமையும் நான் அடுத்த தடவை விளாட்றேன். ஓகே, இங்கே பேம்பூவும் இருக்குது, அதுவும் ஸ்பான் பண்ணலாம். வா, புது பீ ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்குது. நிஞ்சா பீ. அது 16 km/s. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என் சேனலை பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.